நிஜமா வராதிங்க, கால் ரெண்டும் போயிடும். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு பிளேஸு. இது விட்டாலும் இது எப்படின்னு தெரில. எவ்வளோ பேர் வந்து கண்டுபிடிச்சாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமாக இருக்குது அது மட்டும். நிறைய சுற்றணும் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட முடியுமா? எப்படி சுற்றுனாங்களே தெரியல. கஷ்டப்பட்டவங்க தான் நிறையா பேர் வாழ்ந்தவங்கலாம். சீலிங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே எப்படி பண்ணுங்க. எல்லாம் கல்லுலேயே டிசைன் இதெல்லாம். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நீங்கள் வந்து டே 3. ஸோ ரூம் வந்து காலையில் வெக்கேட் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணிட்டு வெக்கேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனாக்கா ஹம்பி ரீச் பண்ணிடலாம். ஸோ வாங்க, ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். போகலாம். அல்சட் நம்ம கிளம்பிருக்கோம். இப்போ சாவி எடுத்துங்க. நடுப்பலாம் பரவாயில்ல. ಚಿತ್ರದುರ್ಗ ಬಂದ ಇಲ್ಲೇ ಬರೋದು. சாப்பிடலாமா? இதா ரூம் பக்கத்தில் இருக்குது பாருங்க நாஷ்டா கடை. அங்கே போகிறேன் இப்போ நாஷ்டா பண்ண. நடு இட்லி பிரமாதமாகுது. நம்ம கிளம்பிட்டோம். ஸோ வந்து டைம் வந்து 8:50. ஸோ நம்ம ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிக்கிறோம். ஸோ வாங்க போகலாம். அந்த வேலை எதனா இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு எதனா இருந்துச்சுன்னா அப்படி விசிட் பண்ணலாம். 80 rupees இது இட்லி. 80 அவ்வளோதான். 6 இட்லி கத்தாங்க சரி. எலக்ட்ரானிக் சிட்டியில் மட்டும் தான் காசு. அப்போ நைஸ் ரோட்டில் காசு வாங்குவோம். மிச்சக்கிற எல்லா டோரில் வந்து பெய்டர் ஃப்ரீ. இந்த மாதிரி பெய்டரில் காசு கட்டுற மாதிரியே இல்லை, ஃப்ரீ. அதோட க்ளோஸ் மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கடை வச்சுக்கிறாங்க பார்த்தா. அதான் சாப்பாடு கடை தான். சாப்பாடு கடை டீ இருக்குது இங்கே சைடில் ஒன்றா போடலாம். டீ கடை இங்கே தான். பிரேக்கு 20 கிலோமீட்டரு. சின்ன டீ பிரேக் போடலாம். போட்டு கண்டினியூ பண்ணுறது தான் தாக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டீ பிரேக் போட்டோம் நம்ம. ஸோ போட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. போட்டு நிதானமாக டீ ஒன்று குடிச்சிட்டு ஆறாமல் 2 பேர் திரும்பி இப்போ கிளம்பின்னுக்கிறோம். டைம் வந்து 11:10. ஸோ சீக்கிரமாக தான் வந்தோம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 1 hour 40 minutes வந்துட்டோம். சரி டீ ஆறாமல் குடிச்சிட்டு போகலாம். 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போகிறோம். இங்கே வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு கிட்ட போயிடுவோம். இன்னொரு 1 hourல போயிடுவோன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும். ஃபைனலாக ஹம்பி கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 8 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ ஒரு செம்ம பிளேஸ் கெச்சிக்குது. ஃபிஷ் ஆகிடுவீங்க பார்த்தீங்களா நீங்களே. கடல் கெச்சிருக்குது. நான் எதிரே பார்க்கல கடல் போயிங்கன்ட்டு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக இருக்குது கடல் மாற்றம். எங்கே இருக்குதுன்னே தெரியல. அவ்வளோ தூரம் இருக்குது. செம்மையாகுது. ஆனால் வேறு லெவல். கிரையா வந்து கீழே தான் போகிறதுக்கு முடியாது நம்மளால். காட்டுற பாருங்கள் என்ன மஸ்தாகுது. இந்த விண்மில் வந்து நம்ம ரூமில் இருந்தோம் சித்திரதுர்காவில். ஸோ அங்கேருந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் மட்டும் போட்டுக்கிறாங்க. இவ்வளோ கிலோமீட்டர் போட்டுக்கிறாங்கனாக்கா அவ்வளோ கிலோமீட்டரு. ஸோ பவர் தான், அது பவர் ஜென்ரேட் பண்ணோம். அந்த விண்டு வந்து சுற்றும் போது பவர் ஜென்ரேட் ஆகும். அதனால தான் அது போட்டுருக்காங்க. ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் போட்டுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பயங்கரமாக போட்டுக்கிறாங்க அது கூட. ஆனால் இது வேறு லெவல் கடல். கிட்ட வந்துட்டோம் நாங்கள். நம்ம வாங்க போகலாம். ಸಾಧಾರಣ ಟನಲ್ ಇದು ಬಿಡು. ವಿಜಯನಗರದ ಜಿಲ್ಲೆ ಮರಿಕಿದ ಬಾರ್. ವಿಜಯನಗರ ಜಿಲ್ಲೆ ಟೌನ್ ಟನಲ್
இப்போ அப்படியே யூட்டர்ன் பண்ணி உள்ளே போனோம். பா எண்ணீர் வச்சுருக்குறாங்க ஏதுப்பா. ஸோ ஃபைனலாக ஹம்பி கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 இயர்ஸ் பேக் வந்து இந்த ரூமில் தங்கியிருந்தோம் நாங்கள் இங்கே வந்து. ஸோ அதே ரூம் கரெக்டாக வந்துட்டுக்கிறோம். ஹம்பிக்கு போகிற ரோட் தான். எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரில. 2500 நான் ஒரே ஒரு சிங்கிள் பெட்டாங்க. ஸோ அதில் நம்மள இருக்க ஆகாது. ஆனால் இங்கே என்னென்ன ப்ளேஸ்க்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன், யூஸ் ஆச்சுன்னா எடுத்துங்க யாருன்னா பாருங்கள். ஹம்பி பேக்கேஜ். ஸோ டே 1 எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு காட்டிக்கிறாங்க. டே 1 டே 4 மட்டும் போட்டுக்குது. ஸோ இங்கே கூட ஹம்பி ஜூ இருக்குது. எல்லாத்துலேயும் ஜூ வச்சுட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலான்னா பார்க்கலாம். இதில் வந்து எவ்வளோ ப்ளேஸ் பார்த்துக்குறோன்னா 1 மேலே இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டுக்குறோம். கீழே இருக்கிறது கூட கீழே இருக்கிறது எல்லாம் பார்த்துக்குறோம். சென்ட்ரலில் இருக்கிறது அது ஒன்று பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது ஒன்று பார்த்துக்குறோம். அது அந்த கேவு. அப்புறம் எங்கே இருக்கிறது கூட எல்லாம் போய்க்கிறோம். ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாம் போயிட்டுக்கிறோம் நம்ம. உங்களுக்கு வேணும்னாக்கா யாருக்குன்னா நம்பர் இங்கே இருக்குது பாருங்க. அந்த நம்பர் எடுத்துன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க எவ்வளோன்ட்டு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ரூம் எடுத்தோம். ரூம் வந்து 900 1500 சொல்கிறாரு. 900 கொடுத்தோம். இந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்க. ரூம் 900 பாருங்கள். இந்த ரூமு 900 இங்கே லாஸ்ட் டைம் நாங்களே இருந்தோம். கீழே தான் இருந்தோம். ஒரு 2 இயர் பேக் வந்தோம். வந்தாக்கா 1400 சம்திங் வந்து இருந்தோம். 6 பேர் இருந்தோம். இப்போ 2 பேர் 900. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இந்த பண்டிகை டைம் இல்லை. இது கிறிஸ்மஸ் டைம் இன்றைக்கி 24 இன்றைக்கி. ஸோ கிறிஸ்மஸ்ன்ற வாசம் கொஞ்சம் உங்கள் வெக்கேஷன் இங்கே ஜனங்க நிறையா இருப்பாங்க. ஏன்னா நான் 2 வருஷம் முன்னாடி வரும்போது இங்கே நிறைய ஜனம் இருந்தாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ரேட்டிங்கு. அவர் எவ்வளோ பேசணும் அப்படி தான் சொல்கிறாரு. அதனால தான் சரி வாங்கிட்டோம். ரூம் எடுத்துக்கிறோம். அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தால் இத்த ஹோட்டல் பாருங்க. தமிழ்காரண்ணா ஹோட்டலு. பரோட்டாலாம் கிடைக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம விருப்பாட்சா டெம்பிள் போயின்னுக்கிறோம். வந்துட்ட கிட்ட தான். ரூம்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் ஆட்டோவில் வந்து 3000 வாங்கிட்டாங்க. 7 பேர் வந்தோம். ஆனால் வண்டி வந்தால் இவங்க ஈஸியாக பார்த்துக்கலாம். இது 2 நாள் போதுன்னு நினைக்கிறேன். ஜாஸ்தியெல்லாம் தேவையில்லை. ஸோ உள்ளே போயின்னுக்கிறோம். வாங்க காட்டுறேன் பாருங்கள். டெம்பிள் என்ட்ரன்ஸ் அதுதான். பாருங்க எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. இதுதான் இதில் தான் போனோம். அந்த சைடில் போகிறதுக்கு எல்லா வழியும் வந்து இதுதான். டிகான் போனீங்கன்னா போகும். டிகா போட போகுது போல. அவங்க எப்படிக்கா போகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இருக்குது 2 rupees. பாருங்க இப்படி வந்து திரும்பினாக்கா செப்பல் ஸ்டாண்ட் இங்கே. அப்போ பார்த்தா நம்ம டெம்பிள் வந்தாச்சு. விருப்பாட்சா டெம்பிள். இது ரொம்ப ஃபேமஸ் இந்த டெம்பிள். இனாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்துட்டு ஒரு இந்த கோபுரம் இருக்குது. திருப்பதி அல்ல, அந்த கோபுரம் அந்த கோபுரம் இருக்குது. அது வந்து உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் அடிக்கும். அது வந்து உள்டால ரிஃப்ளெக்ட் அடிக்கும். உங்களுக்கு சீதா தெரியாது. அதனால தான் இது உள்ளே காட்டுற மாதிரி சாக்காக தான் இருக்கும். வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் ஹம்பி. 2 வீலர் காரில் வந்தீங்கன்னா இன்னும் ஈஸி உங்களுக்கு. இதெல்லாம் இந்த வந்து நிழல் பக்கத்தை பெயிண்ட். ஆமாம், அந்த என்ட்ரன்ஸ் நிழல் தான் நினைக்கிறேன். அந்த நிழல் தான். இந்த நிழல் பக்கத்தை பெயிண்ட். இந்த கோபுரம் உள்டால தெரியும். அப்படிதான் ಆಯ್ತಾಯ್ತು. ಗೋಪುರ ಇರ್ತಲ್ಲ ಅಲ್ಲಿ ಉಲ್ಟಾ ಕಾಣಿಸ್ತು. ಹೌದಾ? ಸ್ವಲ್ಪ ಸೈಡ್ ತೆಗಿ, ಎಲ್ಲ ತೆಗಿ. ಈಗ ಉಲ್ಟಾ ಆಗಿದೆ ನೋಡಿ. ಅಲ್ಲಿ ಕಿಂಡಿ ಬೆಳಕಿಂದ ಉಲ್ಟಾ ಕಾಣುತ್ತೆ.
ಟೆಕ್ನಾಲಜಿ ಮಾಡಿದಾರೆ ನೋಡಿ ಉಂಡಾಲ ಕಿಣಿ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿದಾರಲ್ಲ ಈಗ ಸೈಂಟಿಸ್ಟ್ ಮಿಲಿಟರಿ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಶಿಲ್ಪಿ ಆಗುತ್ತೆ உள்களவு இது எப்படின்னு தெரியல எவ்வளோ பேர் வந்து கண்டுபிடிச்சாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல பயங்கரமாகுது அது மட்டும் செம்மையாகுது அது உள்களவு இது அது தெரியறது இல்லை கண்டுபிடிக்காது யாருனாலே மிரர் நீ பணம் மிரரில் கூட தெரியல உள்கால தெரியல தோன்றும் பயங்கரமாகுது அது இங்கே தான் கீழே போயிட்டு சீக்கிரம் பார்த்து நடுவே போகலாம் வாங்க ஒரே வீடியோ தான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கல ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் எடுத்துக்கிற வாசு எல்லா இடத்தையும் வந்து விசிட் பண்ணுவோம் சுற்றி நிதானமாக பாருங்கள் சக்கத் பிளேஸுங்க எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள் இந்த கோபுரம் தான் அங்கே வந்து உள்டால இருந்தது இதுதான் அங்கே உள்டால இருந்தது பயங்கரமாகுதாண்ணா எப்படின்னே தெரில சரியாக பண்ணிட்டுக்கிறாங்க ஒரு ரிவர்னு போட்டுக்கிறாங்க ஸோ அது குளம் கட்டியிருப்பாங்க அது வேறு பண்ண நினைக்கிறேங்க நாங்கள் அத்தா பார்க்க போயிருந்தோம் அத்தாங்க இருக்குது வாங்க பார்க்கலாம் பயங்கரமான இடம் இதெல்லாம் சக்காதாக்கம் வந்தால் மிஸ் பண்ண முடியாது வேறு லெவலில் பார்க்கலாம் கிளாஸான இடம் இதெல்லாம் என்ன தெரியல அந்த காலத்தில் வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு யாரும் கொடுத்துருந்தாங்க யாரும் தெரியல காரணம் பெரிய இது மாதிரி இருக்குது அண்டா மாதிரி இருக்குது இது பெருசாக சாப்பாடு இல்லை என்ன பண்ணியிருந்தாங்க எதை யூஸ் பண்ணியிருந்தாங்க நமக்கு தெரியாது தண்ணி கூட வச்சுருந்துக்கலாம் என்ன எதுவும் தெரில ஆனால் பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் பாருங்கள் வசதி எல்லாமே இந்த மாதிரி தான் எல்லாம் செஞ்சுவாங்க எல்லாம் கல்விதான் இன்னும் இதெல்லாம் இல்லை எல்லாமே கல்வி அந்த காலத்தில் பண்ணிக்கிறது பயங்கரமாக இருக்குது வாங்க அப்படியே முன்னாடி பார்த்து சீக்கிரம் போகிறாங்களா வாங்க போகலாம் வெளியே போகிறதுக்கு இது மேலே எத்தான் வழி நல்லா கடலாம் இருக்குது மேலே போனால் அதெல்லாம் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இப்படி இல்லைங்க இதெல்லாம் இப்போ போட்டு வச்சுருக்காங்க சுற்று இது மேலே போகிறதுக்கு இப்படி தான் வழி ஆனால் இப்போ கொஞ்சம் கல் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க கேட்டெல்லாம் ஃபஸ்ட்டு இப்படி இல்லை மெட்டல் விட்டு இப்படி வந்துடும் ஆகிற பிளேஸ் அங்கிற பிளேஸு இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இங்கே வந்தீங்க இது உள்ளே போனால் அப்படியே வழி இன்னும் இது பார்க்குறது தான் போகலாம் இப்போ இது உள்ள வந்து என்ன மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் எல்லாமே தெரியும் சுற்றி தெரியும் பாருங்கள் அது தெரியும் டெம்பிள் பாருங்கள் இது மேலே இருக்கிற எல்லாம் மொத்தமாக தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக கவர் பண்ணலாம் வாங்க போகலாம் முன்னாடி காட்டுறேன் எல்லாம் நான் எவ்வளோ வீடு எடுத்து காட்டினாலும் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சகாக தெரியும் நேரில் வந்து இது வகீல் இல்லை ஷேடோ இருந்துச்சுன்னா தான் நல்லா தெரியும் இதெல்லாம் அங்கேருந்து வந்தோம் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம் ஃபுல்லாகுது ஒன்றும் இருக்குது அது உள்ளே கூட போனோம் அப்புறம் பாருங்கள் இவ்வளோ என்ன ஆகுது இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா சக்கரம் என்ன சக்கரம்னே தெரில சக்கரம்லாம் போட்டுக்கிறாங்கப்பா என்ன ஆகிறதுக்கு லூடோவா இப்போ அந்த காலத்தை எப்படி தான் வச்சு கட்டினானுங்கன்னு தெரிலப்பா சரியாக பண்ணிக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் சரியாக சக்காக தான் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் கல்லுது ஒரு ஊர் ஹிஸ்ட்ரியை கேட்டால் இப்போ அந்த காலத்தை வாழ்ந்துட்டானுங்க எல்லாம் சரியாக வாழ்ந்துக்கிறாங்க அந்த காலத்தில் எல்லாம் சரிதாங்க கஷ்டப்பட்டவங்க தான் நிறையா பேர் வாழ்ந்தவங்க எல்லாம் சீலிங்கெல்லாம் பாருங்கள் அப்படி எப்படி பண்ணுங்க எல்லாம் கல்லுலேயே டிசைன் இதெல்லாம் சக்காக தான் பண்ணிக்கிறாங்க கிட்ட வர 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 எல்லாம் அழகாக தெரியும் பாரே இருக்குது டேபிள் அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் பா 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 பிடிக்கிறாரு ஒரே சுற்றணும் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா இங்கே காட்டிடுவோம் இந்த ஒரே சுற்றில் இவ்வளோ மேலே வந்தால் ஒரே சுற்றில் காட்டுறேன் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாம் காட்டலாம் மேலே வந்தாக்கா ஒரே சுற்று தான் இது பாருங்கள் அங்கே இருக்குது அது அங்கே பார்த்தோமே அது பாருங்கள் இது அங்கே கோபுரம் அங்கே தெரிஞ்சு பின்னாடி பாருங்கள் அங்கே கோபுரம் இருக்குது அங்கே செடிக்கிற வசதி தெரில இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா
நம்ம எல்லாம் பார்த்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் சுற்றிட்டு நம்ம போயின்னுக்கிற வேறு இடத்துல எதுனா பார்க்கலான்ட்டு. டைம் 3 o'clock. இன்னொரு 2 hour 3 hours தான் எங்கள் டைம் இருக்கும். அதுக்கு மேலே டைம் இல்லை. விசிட்டிங் ஹவர்ஸ் அவ்வளோ தான். ஸோ அந்த டைமில் எவ்வளோ முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். டக்குன்னு பார்த்துட்டு போய் நேக்கலாம். வேறு இடத்துல போய் பார்க்கலாம் வாங்க சீக்கிரம். இது தேர் ஃபுல்லாக ஷீட் வச்சு மூடிட்டுருக்குறாங்க. கோயில் வெளியே வந்துட்டோம். ஸோ தேர் வந்து ஃபுல்லாக ஷீட் வச்சு மூடிட்டுருக்காங்க. அது பண்டிகை வந்து தான் எடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இது தேர். ஸோ அப்படியே ஆப்போசிட் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள் அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. நாங்கள் போன டைம் பார்க்கல அது. ஸோ இந்த டைம் அங்கே தான் போயின்னு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு. வந்துக்கிறோம். இது அந்த கோயில் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இது கிடைக்கும் உங்களுக்கு. கோயில் ஆப்போசிட்லேயே இது கிடைக்கும் உங்களுக்கு. வந்தீங்களா மஸ்தாக்குது. கோயில் ஆப்போசிட்டு பாருங்க. கோயில் எங்கே தெரியாமல் பாருங்க. கோயில் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இது இருக்கும். மியூசியம் இது. ஒரு இடத்த விசிட் பண்ண வந்துட்டுக்கிறோம். பாருங்கள் இந்த இடம் தான். நாங்கள் போன டைம் பார்க்கல வரும்போது கூப்பிட்டு கரெக்டாக காட்டல ஆள். ஸோ இந்த இடம் எனக்கு இதுன்னு இப்போ இது மேலே தான் நம்ம போயின்னுக்கிறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ மியூசியம் போயிட்டு வந்தோம். இங்கே ஒரு இடம் 2 இடம் விட்டுக்கிறோம். போய் ஏறின்னு போயின்னுக்கிறோம். இப்போ தான் எல்லாம் கீழே வரேன் என்ன மாதிரி ப்ளேஸ் தருது. இப்போ தான் பார்த்தேன் நான் கீழே சாக்காத தருது ப்ளேஸு. இது தாண்டி இன்னும் போயின்னுக்கிறோம். படி இன்னும் போயினாக்குது. அப்படிக்கா எவ்வளோ தூரம் போனேன்னு தெரில. பாருங்க படி இன்னும் வெளிக்குது. மேலே போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தெரில. கரெக்டாக எங்களுக்கும் போயிட்டு வேஸ்ட் ஆகுது என்னான்னு தெரில. பார்க்கலாம். எதுனா இருந்தால் பார்க்கலாம். எதுவும் இல்லைன்னா வேஸ்ட்டு தான். அந்த சைட்லேருந்து உள்ளே வந்தோம். பாருங்கள் இந்த சைட்லேருந்து உள்ளே வந்தோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. டெம்பிள் இருக்குது பாருங்கள். அங்கே இதுவும் பார்க்கல போன டைம் வரும்போது. ஏன்னா இது உள்ளே நாங்கள் வரல. இது மேலேயே இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த சைடில் ஒரு வலிக்குது. அங்கே பாருங்க சைட்லேருந்து கொஞ்சம் வலிக்குது. நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. கண்டுபிடிச்சின்னு தேடின்னு போகணும். பாருங்கள் அங்கே இருக்குது. வழி இல்லை. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி தவிர்த்து தானேங்கண்ணா வேறு வழி இல்லை தானே. வேறு வழி இல்லை. நிறையா பேர் இங்கே போன டைம் நாங்களும் இங்கே வரல. இது கோயில் அதை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம போயின்னுக்குறாங்க. போய் தான் என்ட்ரன்ஸ். வேறு என்ட்ரன்ஸ் இல்லை. இது வந்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து இப்படிக்கா வந்தாக்க இங்கே ஒரு கோயில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. நிறையா ஸ்பாட் இருக்குது. ஆனால் நான் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன். பயங்கரமாக இருக்குது ஸ்பாட்டு. நாங்கள் தான் போன டைம் மிஸ் பண்ணிட்டோம். டைம் இல்லை போன டைமு. அது வந்து கைடு சொன்னாலும் நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட் பட்டு நாங்கள் போயிட்டோம். அவர் ரொம்ப சுற்றி ஆட்டோ ஓட்டின சார் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இல்லைனாக்கா சீக்கிரமாக பார்த்துட்டு ஈஸியாக. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோவில் வரக்கூடாது. மெயின் அது தான். ஆட்டோவில் வந்தீங்கன்னா சுற்றின்னு வருவாங்க. உங்கள் கடை காரு பைக் எதுனா இருந்துச்சுன்னா இந்த இடம் இன்னும் சீக்கிரமாக பார்க்குவீங்க. நீங்கள் அந்த காலத்தில் தேடின்னு போவாங்க பாருங்கள் கோயிலில். அந்த மாதிரி தேடின்னு போயின்னுக்குறோம் எல்லாம். ப்ளேஸ் பாரியானா பாருங்க. அடுத்து இடிக்க போன்ட்டு ஏமாத்திட்டேன். பார்க்கலையே. பாரி பிளேஸு. வரத்து தான் இந்த டைம் வந்து அங்கே மிஸ் ஆகாது. குறி வச்ச இரவு வில்லணும். ஸ்டே இருக்கிறதா நீங்கள் 10-15 நாள் இருக்கிறீங்களா? ட்ரெயினில் வரீங்களா எப்படி? ஃப்ளைட்னா மங்களூர் வந்து வரீங்களா? பெங்களூர்லேருந்து இங்கே வித்யாநகருக்கு ஃப்ளைட் இருக்குது. சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு வித்யாநகர் 2 ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கேபில் வந்துடலாம். ஓகே தேங்க்ஸ். தலைவர் அல்டிமேட்டு வாழ்ந்துன்னுக்கிறார் மாதிரி இது. மனுஷன் ஜாலியாக இருக்கிறாரு. பாருங்க போயிருக்காரு எப்படி நடந்து போகிறாரு. இப்போ வலிக்குது. எல்லா பக்கமும் வலிக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது இந்த ப்ளேஸு? இப்போ நம்ம கீழே போய் காட்டுறோம் பாருங்க. குஷாயிடுவீங்க நீங்கள் ப்ளேஸ் பார்த்துட்டு. விசிட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ப்ளேஸ்க்கு வரலாம். ஒரு விஷயம் நல்லா நடுக்குருங்க இருக்கணும். நடுக்குருங்க இதை மட்டும் தான் இங்கே வந்து விசிட் பண்ண முடியும். இல்லைனாக்கா நிஜமாக வராதிங்க. கால் 2 போயிடும்.
ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு பிளேஸு. நீங்கள் நடந்து தான் பார்க்கணும் எல்லா பிளேஸும். நீங்கள் எங்கேயும் சுற்ற முடியாது. வேணா போய் பக்கத்தில் நிற்க வைக்கலாம். ஆனால் ரொம்ப இதாக இருக்கும். நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இப்போது சொன்னேன் இல்லைங்களா, வாங்க உள்ளே போகலாம். சரியான பிளேஸ் காட்டுறோம். இல்லை பாருங்கள் என்ன பிரம்மாண்டம் பாருங்கள் என்ன பிரம்மாண்டம்னா அந்த பிரம்மாண்டம் அக்கா தான் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி செதுக்குனாங்கன்னு தெரில, எப்படி பண்ணாங்கன்னு தெரில, ஒரு ஐடியாவே இல்லை. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், இந்த கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி ஓட்ட பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டைலுக்கு அப்புறம் அக்கா தான் பண்ணிக்கிறாங்க. கல்லெல்லாம் எல்லா கல்லும் பாருங்கள், டிசைன் பாருங்கள், கல்லில் எப்படி செதுக்குனாங்கன்னே தெரியல. என்ன பாருங்கள் சிங்கம் என்ன பாருங்கள் தெரில. பாருங்கள் இங்கே வச்சா ஒன்று தெரியும், இங்கே வச்சா ஒன்று தெரியும். தெரில பண்ணிட்டே மறுபடியும் காட்டினாங்கோ. நம்மளுக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. யாரும் அதை பாருங்கள் செங்கல்ல செஞ்சுக்கிறதெல்லாம் பாருங்கள் அப்போ போயிட்டுக்குது. செங்கல்ல செஞ்சதெல்லாம் செங்கல்லாம் போயிட்டுக்குது. பாறைலாம் அப்படியே தாக்குது. பாறை கல்லாம் அப்படியே தாக்குது. செங்கல்ல செஞ்சுக்கிறதெல்லாம் உயிர்ந்துருக்குது. செங்கல்லே உங்களுக்கு டிசைன் அப்படியே சக்காத்தாக பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்துலேயே எல்லாம் வந்து அங்கே ஒரு மியூசியமில் போட்டுருந்தாங்க. எப்பப்போ பண்ணாங்க, யார் பண்ணாங்க வந்து போட்டால் பாருங்க. வந்து அப்படியே விசிட் பண்ணுங்க. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. பிளேஸ் மட்டும் பர்ஜரி பிளேஸு. இப்படி வாங்க வாங்க சீக்கிரமாக வாங்க போட்டோம். மைனஸ் சுற்றுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு விட்ருவாங்க. வர மாதிரி தான் சீக்கிரமாக அந்த விசிட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா இடமும் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போவே போட்டுக்கிறாங்க. ஒன்றும் இதுக்கு காட்டுறாங்க. சரி காட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க உள்ளாங்க. அவங்க பார்த்து நிறைய நல்லா சொல்லிங்களா சரியான டிசைன் பார்ப்பா. வேறு கல்லுலேயே சிற்பி திறமைசாலிங்க தான் அப்போ அந்த காலத்தாங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா பாருங்க டிசைன் பாருங்க. பாப்பா பாப்பா கல் செம்ம டிசைன் பண்ணிக்கலாம் கல்லாம். பார்த்துட்டு வந்தேன். இப்போ இந்த சைடில் ஒன்று இருக்குது. அவ்வளோ பிளேஸ் இருக்குதுன்னே தெரில. அவ்வளோ இடம் இருக்குது. இங்கே எப்படி சுற்ற போகிறேன்னு தெரில. நாளைக்கு கிளம்பிடணும் 1 மணிக்கு. இருந்தாலும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதில் கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். தரம் தான் பிளேஸ். நாங்கள் போன டைம் தான் ஏமாந்துட்டோம். நம்ம அன்றைக்கி வந்து நம்மளுக்கு தெரில இல்லையாண்ணா, இவ்வளோ பெரிய இடமே விட்டமேக்கிறேன். சுற்றத்துக்கு ஹாஃப் டே இல்லை 1 டே வேணும். இல்லை ஒரே இடம் மட்டும் பாரு என்ன மாதிரி இருக்குது இடம். எங்கேயோ நம்ம இதுக்கு வந்துக்கிற மாதிரி இருக்குது. சொர்க்கத்துக்கு தேடின்னு அந்த மாதிரி இருக்குதுல்ல. பிளேஸ் பாருங்கள் அப்படி தாக்குது. நிஜமாக இது உள்ளாந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. எதுனா மிஸ் பண்ணாலும் எதோ இதில் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பயன்கிறது இப்போ அப்படிக்கா அந்த கல்லில் வந்தோம். இப்போ எப்படிக்கா பாருங்க இந்த சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கல்லெல்லாம் எங்கே என்ன தேடின்னு போகிற மாதிரி இருக்குது. 1001 பிக்சர் பார்த்துக்கிங்க நீங்கள். அதில் எப்படி கார்த்திக் போகிறாரோ அந்த மாதிரி நம்ம தேடி இருக்கிற மாதிரி இருக்குது. யாருக்கு அந்த மாதிரி இருக்குது இடம் இது. அங்கேருந்து வந்தீங்கன்னா அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. அப்புறம் இது ஒரு பிளேஸு. அப்புறம் இப்படிங்க வந்து எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஒரு பிளேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பிளேஸு. இப்போ இதுவில் தான் நம்ம போகிறோம். வாங்க உள்ள எனக்கு போய் பார்க்கலாம். இடம் நிறையா இடம் தான். பிளேஸ் வந்து நிறையா இருக்குது. வா 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 எல்லாம் பாரி பிளேஸ் தான் பாருங்க. ஒரு பிளேஸு நல்லா இருக்குது. சக்கத்தாக இருக்குது. முன்னாடி இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க. அவங்க இங்கிலீஷ்காரங்க வந்து எல்லாத்தையும் வந்து தேடுறது. வெள்ளைக்காரங்க என்ன இருக்குதுன்னு தெரில. இந்தியாவில் ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்டானுங்க அவங்க தான். திரும்ப இந்த காலத்தில் அவங்க தான் ஆள்ற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னு தெரில. எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சின்னு போகிறாங்க. அப்படிக்கா வலிக்குது பாவனு. அப்பா அப்படிக்கா வலிக்குது. அங்கே பாருப்பா அவ்வளோ தூரி அங்கே வேணும். அங்கே பாருங்க என்ன ஒன்று அவ்வளோ அங்கே பாருங்க. அந்த பிளேஸ் பார்க்கல. நீங்கள்